ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பட்டினப்பாக்கம். இதுதான் படத்தோட பேர். இந்த படம் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் எடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பாட்டு வரும். அந்த சென்னையில் விற்கிற கடைகள், கடத்தெருவு, கடல், அது மாதிரி எல்லா இடத்தையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. அதோடு சேர்த்து குப்பை அதிகமாக இருக்கிற ஒரு இடத்தையும் காட்டுவாங்க. இப்போ அங்கேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து நியூஸ் ரீடராக இருப்பாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க, நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க தான் இதை பற்றிலாம் ஒரு நியூஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய குப்பை இருக்கிறதுனால கழிவு நீர் தேங்குது, கொள்ளுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதை இன்னும் அகற்றாமல் வச்சுருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே சொல்லுவாங்க. இதை பற்றி அங்கே ஆட்சியில் இருக்காங்கள அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த குப்பையெல்லாம் எடுக்கிற முயற்சி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் குப்பையிலேருந்து பெட்ரோல் எடுக்கிற முயற்சியும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே இந்த ரவுடி கும்பல்லாம் இருப்பாங்களா, வட்டிக்கு விடுறவங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். அவங்க என்ன என்னடா சொல்கிறாங்க இவனுங்க, குப்பையிலேருந்து பெட்ரோல் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை சொல்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவராக தான் இருப்பார். இவர் தான் இந்த படத்தில் வந்து அரசியல்வாதி கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் தான் அதை சொல்லுவார். எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து யார் இப்போ மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் செஞ்சு அப்போ அவங்கெல்லாம் பணக்காரமாக ஆகிட்டாங்கன்னா அப்போ நம்ம எப்படி வட்டிக்கு கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேற பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அந்த வட்டி தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருப்பார். காசு கொடுக்கல் வாங்கல் கொடுக்காதவங்களெல்லாம் அடிதடி போட்டு இது பண்ணுறதுன்னு. இப்போ இவர் வருவார். இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப அழுதுட்டு இருப்பார். எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். எப்படிறான்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிச்சிருந்தார், பீடி பற்ற வைக்கிறதுக்காக வந்து நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கம்பம் இருக்குல்ல, கம்பத்தில் ஏறி அங்கே தெரிகிற வெளிச்சத்தை வந்து நெருப்புன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனார், அப்படியே உளுந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பார். அதை பார்த்து இவர் வந்து பயங்கரமாக சிரிப்பார். உங்கள் அப்பா இறந்துட்டா என்னடா அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ தான் ஹீரோவை காட்டுவாங்க. இந்த படத்தில் அப்படியே தனித்தனி ஃபேமிலியாக தான் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இவர் ஹீரோவாக இருப்பார். அவங்க அம்மா வந்து இப்போ வெளியே கிளம்பிட்டே இருப்பார். தக்காளி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போகிறான்னு சொன்னவர் கடைக்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வாங்கி வச்சுருப்பாங்களே, அங்கே ஒரு பாய்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அவர் வந்து இவரை பார்த்துருவார். இவர்கிட்ட ஒளிஞ்சிருந்து ஓடிடுவார். ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி காசை வசூலிப்பார். சார்லி தான் வந்து பாயாக நடிச்சிருப்பார். அவங்களெல்லாம் விரட்டி இவர் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பூட்டி கிடக்கிற வீட்டில் வந்துட்டு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கொலை பண்ணுவான். அதாவது வந்து பசங்கள்லாம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு வெளியூர் போயிடுறாங்களா, வெளிநாடு அது மாதிரி போயிடுறாங்க. அந்த தாத்தா பாட்டி மட்டும் தனியாக இருக்காங்களா, அவங்கள வந்து கொள்வது தான் அவனுக்கு சைக்கோ கில்லருக்கு வந்து ஒரு வேலையாக இருக்கும். அப்படி தான் கொள்ளடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா வீடு இங்கே தனியாக இருக்கும். சில வீட்டில் வந்து செக்யூரிட்டி கூட போட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கும். அதை விசாரிக்கிறதுக்கு தான் இப்போ போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்போ இவர் இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனலும் வந்து நியூஸ் தெரிஞ்சிடும். அவங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாம் இந்த க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ண சார் வரேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இதாக இருப்பார்ல, அவர் அந்த சார் வராருன்னு சொன்னோடனே இவங்க எல்லாரையும் கிளியர் பண்ண சொல்ல போகும்போது அவனே அவர் கேட்பார். இந்த காமெடி இருப்பார்ல, அவர் சொல்வார், இந்த மாதிரி என்ன மட்டும் ஏதாவது இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா லஞ்சம் வாங்கி இந்த மாதிரி நல்லா வாங்கியிருக்கீங்களா, அதை எழுதவா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவரை மட்டும் விட்டுட்டு அடுத்தவங்களாம் போக சொல்லிட்டு இருப்பார். இப்போ அந்த முக்கியமான இன்ஸ்பெக்டர் இருக்காரில்ல, அவர் வந்துருவார். அவர் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பார். அப்புறம் இந்த மாதிரி தான் சைக்கோ கில்லரை பற்றி சொல்லுவாங்க. ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் எல்லாரையும் அவன் கொலை பண்ணிகிட்டு இருக்கான், இவனை சீக்கிரமாக பிடிக்கணும், மேல் இடத்துலேருந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒருத்தவங்க நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள மட்டும் உள்ளே வர சொல்வார். எவ்வளவோ வந்து நியூஸ் சேனலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள மட்டும் உள்ளே வர சொல்லுவாங்க. இவங்களும் இந்த லேடி மட்டும் உள்ளே போவாங்க. அவங்க போயிட்டு எப்படி சார் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சைக்கோ கில்லர் தான் அப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்ருப்பாரு. இந்த மாதிரி அந்த ஆஃபீஸர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாடியில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு 108க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கால் பண்ண உடனே இவங்க எடுப்பாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஒருத்தர் சீரியஸாக இருக்கார், இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு வந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்னால் அது என்ன அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை, ஆம்புலன்ஸ் அனுப்பிடுங்க, 108க்கு தானே நான் கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கோமா பேசிகிட்டு இருப்பார். பேசும்போதே இப்போ இன்ஸ்பெக்டர் வருவார். அவர் இறந்து போயிட்டார், அவர் இறந்து போனவுடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டியை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வைப்பார். இப்போ ஃபோன் எடுத்து பேசினாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ராங் காலாக வருது, 108ன்னு போட்டு நம்மளுக்கு தான் கனெக்ட் ஆகுதுன்னு. அப்போ நீ வந்து சாருக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ வீடை காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் காதை மூடிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் அம்மாவை திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு அப்பாவை பிடிக்காது. காதை மூடிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்தாலே அம்மா அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி பார்க்கவே இதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாட்டுக்கு சோகமாக வந்திருப்பாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு சோகமாக உட்காந்துட்டு எனக்கு காரணமே இல்லாமல் அவர் திட்டிகிட்டே இருப்பார். இப்போ ஃபோன் அடிச்சு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, உன்னை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பாரு.
அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் விருப்பமே இருக்காது. இவர் இப்படி பண்ண சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதை அவர் என்ன பண்ண சொல்வார்னா, லவ் யூ ஸோ மச் அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாருன்றது நம்மளுக்கு ஆரம்பத்தில் புரியவே புரியாது. அவங்களும் வேண்டாம் வெறுப்பா அந்த மெசேஜை பண்ணுவாங்க. அது எப்போவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சாப்பாடு வைக்க சொல்லுவான். சரி இவரும் அப்போ ஒய்ஃபை வந்து சத்தம் போட்டுட்டு வந்துடுவார். இப்போ பையனுக்காக அவங்க எந்திரிச்சு வருவாங்க, சாப்பாடு வைக்க வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கால் வரும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்பான் ஒருத்தன். அது வந்து நான் அப்புறம் பேசுகிறேன், அதாவது அவங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாங்க. பையனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவர் என்ன சொல்வார்னா, வீட்டுக்காரு ஹிந்தியே எனக்கு பிடிக்கல, நீ ஹிந்தி ஆக்டர்ன்றத உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை, பயங்கரமாக ட்ராமா பண்ணி உன்னை கட்டி வச்சுட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவன் நல்ல வேலை இறந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட அப்பாவை திட்டிகிட்டே இருப்பார். இவங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி இவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறது இந்த ஆள் தான். அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு வச்சுருவாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் பாட்டுக்கு அவங்கள்ட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பார். அவங்க எதுவுமே தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க சொன்ன மாதிரி இப்போ மெசேஜ் வரை இவங்க வேண்டாம் வரப்போ அனுப்புவாங்க. அவங்க ஃபோனை பார்த்துட்டு இது என்ன லவ் யூன்னு சொல்லிட்டு வருதுன்னொன்னே, நான் என்ன பண்ண முடியும், நான் அழகாக இருக்கனால எல்லா பொண்ணுக்கும் எனக்கு பிடிக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ இந்த நியூஸ் ரீடராக இருக்காங்களா அவங்க வருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அவளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. இவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஹீரோ குடியிருக்காருல்ல, அவங்க வீட்டு ஓனராக தான் இவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்களால வந்து வாடகை கொடுக்க முடியாது. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, எப்போ பார்த்தாலும் அவன் வாடகை கொடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு விசில் அடிக்க தெரியுமா, என்னை பார்த்தாலே அவனுக்கு பயந்து ஓடிடுறாங்க, நீ என்ன பண்ணுறான், அவன் இந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது விசில் அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போவார். இப்போ இந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ இப்போ அந்த பக்கமாக வரும்போது, தம்பி உனக்கு விசில் அடிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க அடிச்சு பார்ப்பாங்க, வராது. தெரியுமேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ விசில் அடிப்பார். உடனே இவர் வேகமாக ஓடி வந்து பிடிச்சிருவாரு. வாடகை எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் அடுத்த மாதம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. கொடுக்குறேன்னு சொல்லி 4 மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் நான் இந்த தடவை கண்டிப்பாக கொடுத்துறேன் அப்படின்னு அப்படி சமாளித்து அங்கேருந்து வந்துடுவார். அது இல்லாமல் இவர் வேறு ஒரு ஐடியா வேறு கொடுப்பாரு. அது என்னன்றதை நான் அடுத்த சீனில் நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க அம்மா வேறு கோவப்படுவாங்க, ஏன்பா இப்படி இருக்கிற இவர் ஹீரோ வந்து படிச்சிருப்பாரு, டிகிரி முடிச்சிருப்பாரு, ஆனால் வேலைக்கு போக மாட்டார். ஏன் அப்படின்னா 15,000 25,000 சம்பளம்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இந்த காலத்தில்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருப்பார். இன்ஜினியரிங் தான் முடிச்சிருப்பாரு. இப்போ வீட்டில் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டார், வேலைக்கும் போகாமல் இப்படியே இருக்கார். அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. உங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனை என்னால் அடைக்க முடியாமல் தான் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி வந்து அக்கம் பக்கத்தில் கடன் வாங்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, பாய் கடலில் எதுக்காக நீ இவ்வளோ கடன் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் கடன் வாங்கிட்டு இருப்பார். அது அவங்களுக்கு கோவமாக வரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டு அம்மாவை ஆறுதல் படுத்திட்டு இருப்பார். இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவரை லவ் பண்ணுறவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க. அம்மா தோசை சுட அவங்க நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. உடனே அப்புறம் எதுக்கடி என்ன நான் சமைக்கிறேன், 2 பேருமே அப்பாவும் நீ வெளியே சாப்பிட்றீங்கன்னா அப்புறம் எதுக்கடி நான் சமைக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உன் பொண்ணு என்ன படிக்கவே இவ்வளோ ஆர்வமாக போகிறா, அன்னைக்கு கூட பார்த்தேன் அந்த பையனோட சுற்றிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னோடனே என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதுன்னு இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரை பார்க்க தான் வேகமாக வருவாங்க. இப்போ அப்பா கிட்ட அவ்வளோதான் பேசிக்க மாட்டாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் இப்படி வேகமாக கிளம்பி இப்போ அவங்க வர்றது வந்து யாரை பார்க்கனா ஹீரோவை பார்க்க தான் அவங்க அவ்வளோ சோசமாக வராங்க. இந்த டைமில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 80,000 ரூபா கடன் வாங்கியிருப்பார். அது போக இன்னொரு 60,000 வாங்கி 1.5 லட்சத்துக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வாங்கியிருப்பார். அதை ஹீரோன்ட்ட காட்ட வருவார். பார்த்தியா புது ஆட்டோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோயின் கேட்பாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, ஏற்கனவே கேபிள் வேலைக்கு போனேன், கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற வேலைக்கு போனேன், அந்த வேலையை விட்டுட்டேன், அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன், அந்த வேலையும் விட்டுட்டேன், நீ படித்த படிப்புக்கு ஒரு ஆஃபீஸ்லேயே இப்போ வேலை பாருன்னா அதுவும் செய்ய மாட்டேன், இப்போ கடனை வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கே எதுக்கடா இப்பெல்லாம் பண்ணுற, பொறுப்பே இருக்காது அவனுக்குன்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அந்த வேலைக்கெலாம் போனால் 15,000 ரூபா தான் தராங்க, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும், ஆட்டோ ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லுவார். சரி அதையாவது உருப்படியாக செய் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. இவங்க வீட்டுக்கார் கால் பண்ணியிருப்பாங்க, எங்கடி இருக்க, இவனும் குரல் கேட்குது, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, யாரடி அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் சர்ச்சில் தான் இருக்கேன்னு இவங்க சொல்லும் போது அவருக்கு நம்ப மாட்டார். உடனே அவருக்கு நம்புற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி டக்குன்னு அவங்க கோவத்தில் பேசணும்னு இவருக்கே ஒரு மாதிரி ஆயிரும். என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு மாதிரி ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ என் வீட்டுக்கார் கால் பண்ணுவார், நான் எங்கே இருக்கேன்னு கேட்பாரு. நான் அப்போவே வந்துட்டேன், நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணுவார், எங்கே இருக்கேன்னு கேட்பாரு. நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கால் பண்ணுவார், நான் தூங்கிட்டேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்கிறாங்களா அவங்கக்கிட்ட இவங்க சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. சரிம்மா அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வந்து கூட்டு வந்திருப்பாங்க, அவரையும் சர்ச்சு கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ பையன்ட்ட என்ன வேண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் கிரிக்கெட் விளையாடுற குட்டி பையனாக இருப்பான். அவன் சொல்லுவான், என் டீமில் ஒருத்தன் இன்னொரு ஆப்போசிட் டீமில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும், அப்போ தானே நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரே பண்ணக்கூடாது.
நீ உன்னோடைய ஃபோட்டோ போடு, அதில் தான் நம்ம வந்து வின் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த பையன்ட்ட அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் சமத்துக்குட்டியாக இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இருக்காரில் அவரும் இவங்களும் வந்து மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க, எதுக்காக வந்து இது சைக்கோ கில்லரோட இது அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு என்ன எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, மேல் இடத்துலேருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது, இந்த எப்படியாவது இந்த இதை முடிச்சு கொடுத்துடணும், அவனை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வருவாங்க. அந்த ஹீரோட அம்மா வரும்போது இப்போ திரும்பவும் அவர் விசிலடிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டியை வெளியே உட்கார வச்சிருப்பாரு. இவங்க வந்தவனும் அவர் ஓடி வந்துடுவார். உங்கள் பையனை கேட்டாலும் அவனும் ஓடுறான், உங்களையும் கண்ணிலேயே பார்க்க முடியல, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, வாடகை எப்போ தான் கொடுக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுவார். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இப்போ இருக்கிறதே 1200 தான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறது தான், அதுதான் செலவுக்கு இருக்குது, நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தரேன், இதே நான் முன்பணமாக வாங்கிட்டு வந்தேன் வேலை பார்க்குற இடத்துல, முழு சம்பளமும் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவாங்க. இப்போதைக்கு இந்த 1200 கொடுன்னு சொல்லிட்டு அவர் பிடுங்கிட்டு போயிடுவார். அவங்களுக்கு அது ரொம்பவே வருத்தமாக இருக்கும், மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ வீட்டில் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்க மாட்டாங்க. இப்போ வீட்டில் வந்து வருத்தத்தோடு உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவர் பையன் வருவார். அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் முன்பணமாக வாங்கிட்டு வந்ததை கூட ஹவுஸ் ஓனர் பிடுங்கிக்கிட்டாரு தெரியுமா, நீ இன்ஜினியரிங் படித்து என்ன பிரயோஜனம், ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறதை விட அதிகமாக கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்படி இப்போ நீ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, இந்த வீட்டில் ஃபேன் இருக்குது ஆனால் ஓடாது, கட்டில் இருக்குது ஆனால் இது இப்படி அப்படி, உனக்கு எல்லாமே சரி பண்ண தெரியும் ஆனால் நீ செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா இப்படியே செஞ்சு சொல்லிகிட்டே இருக்கேன், இப்போ பார்த்தாலும் தான் ஆட்டோ ஓட்டிட்டு தானே இருக்கேன், அதெல்லாம் காசெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து சீரியல் போட்டாங்கன்னு சத்தம் கொடுத்தோன்னே இவங்க வேகமாக அம்மா எழுந்து போவாங்க. இதுக்கு மட்டும் கரெக்டாக போயிருன்னு சொல்லுவார். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மன அமைதி அது மட்டும் தான், அதையும் வந்து இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போ அம்மா வரத்துக்குள்ளே இவருக்கே வீட்டை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தோணும். உடனே அந்த கட்டில் ஃபேன் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கேபிள் டிவிலையும் வேலை பார்த்துருக்காருல, இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இவங்கள்ட்ட வலுக்கடம் பணம் பிடுங்கினதுனால அவர் வீட்டோட கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருப்பாரு. அவர் டிவி பார்த்துட்டு இருப்பார். இப்போ அது கட் ஆகிருக்கும், முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு டிவியெல்லாம் சரி பண்ணியிருப்பார். இப்போ அது அழகாக ஓட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, எல்லா பொருளும் கரெக்டாக அழகாக எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ எல்லாமே வேலை செய்யும். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னல, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணம் கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா வீடு இருக்கும். அங்கே வந்து அம்மா வந்து உடம்பு சரியில்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இவங்களை வச்சுருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பெரிய இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் இப்போ ஹீரோயின் வந்து வருவாங்க. அவங்க பையனை கூட்டிகிட்டு வரும்போது அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தா பாட்டி கிட்ட வந்து பிள்ளைங்களை அதிகமாக பழக விடலைன்னா அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நேரத்தை கூட பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டிகிட்ட பேசும்போது கூட, அம்மா டைம் ஆச்சு போகலான்னு அந்த பையன் 10 தடவைக்கு மேலே சொல்லுவான். உடனே பையனை திட்டாதன்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க, நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ண, அம்மாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்னோட லைஃப் வந்து இப்படி ஆக்கிட்டீங்க அப்பா, இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் அப்பா என்ன சொல்வார்னா, உன்ன மாதிரி அழகான பொண்ணுலாம் கேமராக்கு பின்னாடி இருக்கக்கூடாது, கேமராக்கு முன்னாடி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப ஆர்வப்படுவார். இவங்களுக்கு நடிக்கிறதுலலாம் ஆர்வம் இருக்காது, ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க, மனசு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோடு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தவங்க வச்சுருக்காங்களா, அவங்கள வந்து அம்மா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் வந்து ஹீரோயினும் வந்து ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நான் இங்கே இருக்கும் போதே நான் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னா, அம்மா தனியாக இருக்கும் போது நீ ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீ வருவியா, நீன்னு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போடுவாங்க. அவளை திட்டாதன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பீரோவில் ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட கேமராவாக தான் இருக்கும். அது ரொம்ப ரிப்பேர் ஆகிருக்கும். அதை அம்மா வந்து சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பையனை கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் தெரியாத ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் அடிக்கடி கால் பண்ணி, நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அவர் காலை கட் பண்ணி விட்டுட்டு எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. இங்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும். ஹீரோவும் அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு தான் இருப்பார். அப்போல்லாம் இவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்காது, என்னன்னு தெரியாது. பையனுக்காக வந்திருப்பாங்க. பெரியவங்க ஆடி முடிச்சோன்னே சின்ன பசங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இவங்க பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபியில் ஆர்வம் இருக்கவங்களே எதை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்களா, அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினது ஞாபகம் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நியூஸ் ரீடராக இருக்காங்கள்ல, இவங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கல்யாணத்தில் ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், பசங்களோட பேசுவேன் பழகுவேன், டைம் பாஸுக்கு வச்சுக்கொண்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருப்பார். அது யாருன்னா, இதே மாதிரி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஜென்ஸ்லாம் வந்து உண்மையை தான் லவ் பண்ணுவாங்க. இவங்க
இவங்க வந்து அதை லவ் பண்ண மாட்டாங்க. உடனே ஹீரோயின் வந்து இது யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும், அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து நெத்தியை தொடச்சிட்டு அதை கசக்கி யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படி தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாருன்னா, எங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் அப்படி மாறி கொஞ்சிக்கிற மாதிரிலாம் அப்படியே இவங்க வந்து அவங்க அப்படியே போஸ் கொடுப்பாங்க. இவங்க ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதோட இருக்கும். இப்போ அவங்க அப்பாவோட வற்புறுத்தலுக்காக ஹிந்தி மூவியில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதோட தான் இவர் வந்து அதில் பார்த்துட்டு தான் இவருக்கு ஃபேன் ஆகி அவங்கள்ட்ட பேசணும்னு துரத்திக்கிட்டே இருப்பார். அவங்க அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. திரும்பவும் அவர் அங்கே உட்காந்துருக்கிறத இவர் பார்த்துருவார். திரும்ப ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இவர் தொந்தரவு தாங்க முடியாதோட மேட்ச்சும் முடிஞ்சிருக்கும். பையனை கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த கேமரா அம்மா கொடுத்த கேமராவை அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை இவர் பார்த்துருவார். இப்போ இதை எடுத்து இவர் வச்சுப்பார். இதோட இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட லவர், அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந்த பொண்ணோட அப்பா பார்த்துருவார். பார்த்துட்டு பொண்ணுக்கு வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார். உடனே அவங்க ஃபோன் பண்ணி இப்போ அழுவாங்க, என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிடு, எங்கள் அப்பா ஏதாவது முடிவெடுத்து யாருக்கு தலையில எனக்கு கட்டுறதுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அழுவாங்க. இதுக்கிடையில் இவர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு எப்படியே நாங்கள் கப் வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப முக்கியம் இப்போ குடும்பம் இருக்க சூழ்நிலை, நீ கிரிக்கெட் விளையாடி ஜெயிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைமில் தான் இவங்க ஃபோன் அடித்து பேசும்போது என்னை கூட்டிகிட்டு போனேன் இவங்க சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ண முடியும் இப்போ கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நாங்களே இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம், உன்னை வேற கூட்டு வந்து என்ன செய்ய முடியும் போது, எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லடா, இப்போ இப்படி வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அதை அப்பா காது வரைக்கும் போயிட்டு அப்போ வேறு எதாவது கல்யாணம் ஆகிட்டா என்னடா செய்ய முடியும், நான் இப்போ எப்படியா என்னை கூட்டு போயிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அவர் ரொம்ப யோசிப்பார், எப்படி கூட்டு வர முடியும், இப்போ குடும்பமே இப்போ கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசனையில் இருப்பார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரிலாம் சொல்லுவார். இப்போ இருக்கிறதுக்கே வருமானமே இப்போ கம்மியாக இருக்குது, இப்போ வேறு இப்படி பண்ணுறா, என்னடா பண்ணுறதுன்னா அழுகுறால பேசாமல் கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கூட்டு வரல அப்படின்னா நான் காலையில் நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு போன வச்சுருவாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் இருக்கான்ல, அவன் வந்து ஒருத்தவங்களே அந்த மாதிரி காலியாக இருக்க வீட்டில் இருக்கிற வயசானவங்களெல்லாம் கொண்டுகிட்டே இருப்பான். அது ஒரு பக்கம் கேஸாக போயிட்டுருக்கு. எல்லா பத்திரிக்காரும் வருவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இவங்கள மட்டும் உள்ளே வர சொல்வார். மற்ற பத்திரிக்கைக்காரங்களாம் ரொம்ப கோவமாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும் தான் பத்திரிக்கைக்காரங்களா, அவங்க மட்டும் தான் உண்மையை எழுதுறாங்களா, அப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே கோவம் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் தான் இப்போ ஹீரோக்கு வேறு வழியே இருக்காது. இவ வேறு இப்படி சொல்லிட்டு வராலே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இவங்களும் விடாமல் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் அவருக்கு யோசனையாக வந்துகிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது கூட்டு போய் நினைப்பாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாமல் பொண்ணை பார்க்க வருவாங்க. கதவை சாத்திக்கிட்டு துணிமணியெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு நீ பேசாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் ஒரு செயினையும் கழட்டி அந்த பொண்ணு கையில் கொடுத்துருவாங்க. நீ என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அப்பானோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இவங்க கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ மாப்பிள்ளையோட அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்தவுடனே நேராக கோவிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அடுத்தது என்ன, மாப்பிள்ளை இப்போ வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பொண்ணு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு நைட்டியை போட்டு அது பாட்டுக்கு அசால்ட்டாக வரும். என்னடி வெறும் கையோட வர, பால் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீ என்ன வேலை பார்க்குறேன்னு இப்போ ஃபஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்னடி இப்படி சொல்கிற, அப்போ நான் வேலையில் இருக்கும் போது தான் நீ லவ் பண்ணியா அப்படி இப்படின்னு கேட்பாரு. நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு உன் கூட வந்திருக்கேன்டா, அதனால் நீ இப்படிலாம் பேசாதன்னு நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். உனக்குன்னு பொறுப்பு வரணும், அப்புறமா தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கணும், அது வரைக்கும் இதை பற்றிலாம் நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாக இருந்துருவார். இப்போ மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுவார். இந்த நீ பேசாமல் படித்த படிப்புக்கு வேலைக்காவது போக வேண்டியது தானே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா வேலைக்கு போகிறது, 15,000 வச்சு என்னடா செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது, நல்லா பெருசாக சம்பாதிக்கணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னா, அந்த குப்பை இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டினாங்களா அந்த இடத்துல நிறைய பொருள்லாம் கிடக்கும்டா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றோம் அப்படின்னா நிறைய காசு தெரியுமா, அதை பண்ணலாம் அப்படின்னும் போது இன்னொருத்தர் என்ன ஐடியா கொடுப்பாருன்னா, பேசாமல் நீ அந்த பாய் இருக்கார்ல சார்லி, அவர்கிட்ட போய் நீ அசிஸ்டண்ட்டாக வேலை கற்றுக்க, அதுக்கப்புறம் நீயும் அதே பிஸ்னஸ் பண்ண, அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு, அதை நீயும் கற்றுக்கலாம்னு சொன்னோன்னே சரி நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அவருக்கு ஒத்துக்க மாட்டேன், நீயும் கூடவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவார். இதுக்கிடையில் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து அங்கே இவங்க வேலை பார்க்குறவங்கள உள்ளே கூப்பிடுவார். அந்த மெசேஜ் பண்ண சொல்லியிருப்பார்ல, அவங்கள வந்து அடிக்கடி உள்ளே கூப்பிடுவார். ஹீரோயின் வீட்டில் அவங்க பாட்டுக்கு அவர் இல்லாத நேரத்தில் ஹிந்தி பாட்டா போட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ஹிந்தி ரொம்ப பிடிக்கும், வீட்டில் ஹிந்தி சேனல் ஓடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். இல்லாத நேரத்தில் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் இவங்க வந்திருக்கும் போது அவர் ஒரு சீட்டில் வேகமாக எழுதிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தா, நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை ஏமாத்திராதீங்க, நீங்கள் இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை, இந்த மாதிரி அப்படியே பிளாப்லான்னு அவர் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் அந்த சீட்டை கொடுத்து படிக்க சொல்வார். இவங்களுக்கு படிக்கவே ஒரு மாதிரி இருக்கும். படின்னு சொல்லிட்டு படிப்பார். எதுக்காக அப்படின்னா,
இவங்க வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஹிந்தி சேனல்லாம் ஓடவே கூடாதுன்னு தடை பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் வீட்டில் எல்லா நேரம் பார்த்து ஹிந்தி பாட்டாக கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இப்போ வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துல நம்பர் எழுதி வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டோட அதை எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்களை லைனில் வச்சுட்டு அவங்க நம்பர் தேடிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த சீட்டை கொடுத்து படிக்க சொல்லிட்டு இருப்பாரு. நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாப்லான்னு எழுதிட்டு சொல்லவையும் சுமச்சு அதெல்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க ஒய்ஃப் வந்து காதில் கேட்கணும். இவர் தப்பாலாம் பிஹேவ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி மெசேஜ் லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி படிக்க மட்டும் சொல்லிட்டு இருப்பார். இவங்களுக்கு இதை செய்ய சுத்தமாக விருப்பம் இருக்காது. இப்போ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காதில் வாங்கிடுவாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன இடத்துல அந்த மாதிரி எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு என்னென்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒய்ஃப் கேட்டாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். இவங்களும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படியே அமைதியாக அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ திரும்பவும் ரோட்டில் நடக்கும்போது வேகமாக ஹவுஸ் ஓனர் ஓடி வந்துடுவார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சைக்கோ கில்லரை பிடிச்சி கொடுத்தோம்னா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பேசாமல் நீ ஒன்று செய், அவனை நீ போய் பிடிச்சிட்டு வந்துரு, பிடிச்சி கொடுத்துட்டினா பணம் கிடைக்கும்ல, ஆளுக்கு பாதியாக எடுத்துப்போம், உன் கடனும் அடைஞ்சிடும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. லூசு மாதிரி ஏதாவது பேசாதையான்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புவார். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து கடன் வாங்கியிருப்பார்ல ஆட்டோ வாங்குறதுக்கெலாம், அவர் வந்து ஆள் அனுப்பியிருப்பார் எப்போ தரப்போகிற கடனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த மாதிரி பண்ணுறதோட அவர் ஒய்ஃபும் ஹீரோட ஒய்ஃபு வருவாங்க. அவங்கள பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவார். உடனே ஹீரோக்குக்கும் வந்து அடிக்க போயிடுவார். நாளைக்குள்ளே உன் பணம் எங்கள் பணம் வரல அப்படின்னா உன் ஒய்ஃபை வந்து அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போவார். இப்போ அடுத்து ஹீரோ எங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயை பக்கம் தான் வருவார். ஃப்ரெண்டோடு வருவார். இப்போ வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்காக சொல்வார். ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாருல, அதனால் இப்போ இந்த பாய் என்ன சொல்வார்னா இதை முன்னாடியே நீ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துப்பார். இப்போ அவர் ஒரு வீடு காட்ட தான் போயிட்டுருக்காரு, வீடு ப்ரோக்கராக இருப்பார், வீடு காட்ட தான் போயிட்டுருப்பார். அப்போ என்ன சொல்வார்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு திறந்து காட்டணும், இந்த வீடு ரொம்ப இதாக இருக்குது, நம்ம இந்த வீட்டை பற்றி நல்ல விதமாக சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசி அவங்கள புக் பண்ண வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ தான் ஹீரோ போய் இந்த மாடியிலலாம் ரூம்லலாம் திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் ஒரு ஜன்னலில் பார்க்கும்போது அந்த ஹீரோயினோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியை வச்சுருந்தாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீரோவை வந்து ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பாய் வந்து பார்ப்பாரு, அதுவா அவள் அப்பப்போ இந்த மாதிரிலாம் திருடுறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களாம் இவங்களை பார்க்குறாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. இவங்க பாட்டுக்கு மும்முரமாக அப்பப்போ இந்த மாதிரி பீரோவை திறந்து தேவைக்கு திருடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை அந்த பாய் இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா அவங்க ரொம்ப பணக்கார குடும்பம், அது அந்த வீட்டில் மட்டும் கொள்ளை அடிச்சோன்னா லட்சக்கணக்கில் தேருன்னொன்னே ஹீரோ சொல்வார், ஏன் பாய் அப்படிலாம் பேசுகிறேன்ற சும்மா சொன்னப்பா அப்படின்னு அவங்க அதோட விட்டுருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வட்டி வாங்க சொன்னார்ல, அவர் வாங்கிட்டு வரும்போது இப்போ கூட இருக்கவங்களாம் அந்த ஹீரோவை எப்படி அடிச்சார் தெரியுமா, வட்டி வாங்குவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப அவர் செய்யாததெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, அவர் டீம் லீடர் இருக்கார்ல, அவர் கேட்பார், இந்த கால் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள ஒருத்தர் புக் பண்ணி கஷ்டப்பட்டு அவர் வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியாமல் அவர் ஃபோன்லேருந்து அவங்க நம்பர் எடுத்து இவர் வந்து உஷார் பண்ணியிருப்பார். அதை தெரிஞ்சிடும் விஷயம் அவருக்கு வந்து தெரிஞ்ச உடனேயே வந்துட்டு இவரை போட்டு இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும். ஸோ இவங்க 2 பேர் இப்போ ஒரே டீமில் இருந்து அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. வாய் சண்டையை ஆரம்பித்து மாறி அடிச்சுப்பாங்க. அதோடு அவர் தனியாக அங்கேருந்து போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸில் வந்து அந்த பொண்ணு ஒரு லெட்டரை கொடுத்து படிக்க சொன்னார். அது படித்த உடனே அவங்க அப்படியே கோபத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் வீட்டுக்கார் உள்ளே நுழைஞ்ச உடனே அது யார் அந்த மாதிரி சொன்னால அது யாருன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. யாரை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நீ யாரை கேட்குறன்ற மாதிரி அவர் எதுவும் தெரியாத மாதிரி இது பண்ணுவார். அதான் காலையில் இந்த மாதிரி சொன்னீங்களே அப்போ அவள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவையில்லாதது, நான் அழகாக இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த உரிமையுமே கிடையாதா அப்படி இப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பையன் கேட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப கவலைப்படுற மாதிரியே அவன் இருப்பான். எனக்கு எந்த உரிமையே கிடையாதா, என்னை ஒரு நாள் கூட நீங்கள் என்னை சந்தோஷமாக வச்சதே கிடையாது, என்னைக்காவது என்ன ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிருக்கீங்களா, என்கிட்ட சிரிச்சாவது பேசியிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க வீட்டுக்கார் இப்போ என்ன பண்ணுவார்னா அவங்க தலையை பிடிச்சி வந்து கண்ணாடியில் காட்டு, பாரு இந்த மூஞ்சியை பாரு, இந்த மூஞ்சியை கூட்டிட்டு வெளியே போனால் எவனாவது என்னை மதிப்பானா அப்படி இப்படின்னு சொல்லுவார். இதுதான் வீட்டுக்காரவங்க செய்கிற பெரிய தப்பு. ஒய்ஃபு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்காக ஒருத்தவங்க அமைச்சு கொடுத்தோன்னா அவங்க குணத்தை பார்த்து அப்படி இருக்கணும்ல, அதனால இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு வீட்டுக்கார மேலே வெறுப்பு வரும். அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியுன்றது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். வீட்டுக்கார் இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு இன்னும் இவனோடய வாழ்ந்துட்டு இருக்க, பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி பண்ண முடியும், ரெண்டு தனி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏன் இப்படி நினைக்கிற, நீ எல்லாம் கோடீஸ்வரி, நான்லாம் உன் இடத்துல இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் தனியாளாக இருந்தால் நான் அதை பண்ணியிருப்பேன், எங்களுக்கு பையனும் இருக்கான், அவனுடைய எதிர்காலத்தை நான் நினச்சிட்டு தான் என்னால் அந்த மாதிரிலாம் நீ சொல்கிற மாதிரிலாம் முடிவெடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க.
அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இவர் கால் பண்ணி ஒருத்தர் பேச சொல்லிட்டே இருக்காருல்ல, அவர் என்ன திரும்ப கால் பண்ணுவார். இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க மனநல ஒரு மாதிரி தானே இருக்கும். அந்த டைமில் வந்து இவர் கால் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லுவார். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் இப்போ வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு. ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க இது யார் இதுன்னு சொல்லி கேட்கும்போது சேல்ஸ்மேன் சொல்லும் போது அவங்க சரி நீ பேசிட்டு அனுப்பு, நான் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போவாங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா, உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு தான் ஆசைப்பட்றேன், கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசுங்களேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாரு. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இவர் ஒரு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டென்ஷனில் வந்து அவங்க அந்த கேமரா அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கிக்குவார். இது நீங்கள் எப்படி உனக்கு இது கிடச்சிது, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த டைம் தான் நான் கால் பண்ணுறேன், என்கிட்ட பேசுங்க, பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து கிளம்புவார். இந்த விஷயத்தை ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ணாமல் அப்படியே மறைச்சி வச்சுருவாங்க. இந்த டைமில் ஹீரோ இருக்கார்ல, அவர் இந்த குப்பை இருக்குல்ல அந்த இடத்துல வந்து சில பொருட்கள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பார். அதெல்லாம் விற்றுட்டு காசு பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு இப்போ சம்பாதிக்கணும் அப்படின்ற இதில் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து மேனேஜர் வந்து இப்படிலாம் மெசேஜ் பண்ண சொல்கிறாருல, அவங்களோட சித்தப்பா தான் இவர் இருப்பார். இவங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்க. எதுக்கு இப்போ இது புதுசாக சித்தப்பாவை தேடிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி என் மேனேஜர் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு இதில் விருப்பமே இல்லை, லவ் யூன்னு மெசேஜ் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி லெட்டர் எழுத சொல்கிறாரு, 10 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் மெசேஜ் அனுப்பணும், கால் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செய்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அவன் நான் சித்தப்பா இருக்கான், பயப்படாமல் போ அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கலெக்ட் பண்ண பொருளெல்லாம் கொண்டு வந்து அவர் காசு பார்த்துட்டு கொண்டுட்டு இருப்பார் ஹீரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள மீட் பண்ணுற வர சொல்லி அவங்க கம்பல் பண்ணிகிட்டே இருப்பான். அவங்க வேணான்னு சொல்லி மறுத்துருவாங்க. சரி நீங்கள் நேரில் என்கிட்ட பேச வேணாம், இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது, இந்த காஃபி ஷாப்பில் வாங்க, அங்கே உள்ள வந்து ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு வாஷ்ரூமில் வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்கும், அதுக்கு பின்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கிளிப், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நோட் மாதிரி எழுதி வைக்கிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். சரி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன், என் கேமராவை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. சரி அதை நேரில் வந்து சொல்லலாமேன்னு சொல்லி கேட்கும் போது சரி நான் வரேன்னு சொல்லுவாங்க. நான் நேரில் பார்த்துக்காம அந்த கண்ணாடிக்கு பின்னாடி சின்ன பிட்டு குட்டி எழுதி வைப்பாங்க, அதை மட்டும் பார்த்துப்பாங்க. அவர்கிட்ட பேசுகிறது இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவே ஆகிடும். அப்படியே இப்போ வீட்டு வேலைக்காரவங்கள்ட்ட ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாகவே அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்காருக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ எடுக்கவே மாட்டார். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இப்போ எத்தனை தடவை தான் உனக்கு கால் பண்ணுறது, ஏன் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக தான் போயிட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்க ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது, அது இப்போ நம்ம ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணணும், அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போவே வந்து ஒரு 60,000 மட்டும் அமௌண்ட் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவர் ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் பணம் கேட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு பணமே கிடைக்காது. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் 10,000 கொடுத்துருவாரு. வேறு யார்ட்டையுமே இருக்காது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பிரியாணி வாங்கி சாப்பிட காசு இல்லாமல் தான் பிஸ்கெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 50,000 கேட்டு மயக்கம் போடுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ வீட்டு ஓனர்கிட்ட போய் கேட்பார். அவர் என்ன செய்வாருன்னா, 50,000 என்கிட்ட 2,000 ரூபாய் வேணா இருக்குது, அது வேணால் தரட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து வீட்டு ஓனராக இருந்தாலும் அவருக்கும் வந்து எந்த வருமானமும் இல்லாதனால தான் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறார். மற்றபடி குணத்தில் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்து தேடுவார். அப்போ தான் வந்து அவர் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க அம்மா ஒரு செயின் போட்டு அனுப்புனாங்களா, அந்த செயினை பீரோவில் பார்ப்பார். உடனே யார்ட்டையும் சொல்லாமல் அந்த செயினை கொண்டு போய் அடகு வச்சு 50,000 வாங்கிட்டு வந்துடுவார். இது அவங்க ஒய்ஃபுக்கும் சொல்ல மாட்டார். இப்போ ஒரு வழியாக அவங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சைக்கோ கொலைக்காரன் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டுருப்பான். இவங்க எந்த பத்திரிக்கைக்காரையும் உள்ளே சேர்க்காம அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு, அவங்கள மட்டும் உள்ளே சேர்த்துப்பாங்க. இதனால் இவங்களுக்குலாம் ரொம்ப கோவமாக வருத்தமாக இருக்கும். ஒரு வழியாக இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி ஹீரோ வந்து நான் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ இவர் சொன்னார்ல, அந்த மாதிரியே இவர் அந்த காஃபி ஷாப் வந்திருப்பார். அது மாதிரி ஒரு நோட் சின்னதாக ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அந்த கண்ணாடி இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இவர் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போவார். இப்போ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க வந்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வீட்டுக்காரங்க வந்து அவர் முடியை பிடிச்சிட்டு முகத்தெல்லாம் கூட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு கேட்டார்ல, அதனால இப்போ நம்ம கூட இருக்க ஒருத்தன் ஆசைப்படுறான்னா நம்ம ஓகே தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, பதிலுக்கு ஓகே எழுதி அதே கண்ணாடி பின்னாடி வச்சிருவாங்க. இப்படி 2 பேர் தான் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மட்டும் கிளம்பி போவாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கே தெரியாது. என்னடி இது சர்ப்ரைஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சும்மா தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க எப்படி வருவாங்கன்னா, அழகாக மாடனாக சுடிதார்லாம் போட்டுட்டு வருவாங்க. என்னது இது பார்க்கவே நல்லா இருக்குடி, நீ இனிமேல் இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக லாங் ட்ரைவ் போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு தனியாக போவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் ஒரு ஐடியா வேறு கொடுப்பாரு. நம்ம ஒரு ஷால் கொடுப்பாரு. எதுக்குன்னு கேட்பாங்க. பைக்கில் போகிறோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்
தெரில, அதனால் அப்படி கொடுப்பாரு. அவங்களும் வாங்கிக்கிட்டு அவரோட எல்லா இடமும் சுற்றிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் விதவிதமாக ஃபோட்டோலாம் வேறு எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படியே அவங்களோட இது ரொம்ப ஜாலியாகவே அந்த இது போயிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்க இந்த செயினை தேடுவாங்க. செயின் இருக்காது. உடனே வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் எப்படி நீ 50,000 ரெடி பண்ணுன்னு கேட்கும்போது, ஆமாடி அந்த செயினை வச்சு தான் பண்ணேன், இப்போ என்ன, இப்போ நான் அதை மூட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நாளைக்குள்ளே எனக்கு செயின் வரலன்னா நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்டையும் சொல்லுவாங்க. இவர் ஒரு டாக்டராக இருப்பார். இவர் என்ன சொல்வாருன்னா, அந்த சைக்கோ கில்லரை பற்றி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் வந்து பைக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பாட்டு வரும் அந்த இடத்துல. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உங்களோட இத்தனை நாள் பழகினது சந்தோஷமாக, ஆனால் உங்களோட ஒரு நாள் கூட டின்னர் சாப்பிட முடியல, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவர் சொல்லுவார். அது மட்டும் வாய்ப்பே கிடையாது, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சா நடக்கும், நான் இந்த ஊரில் இருந்தால் பரவாயில்ல, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் லேட் ஆகும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் விசா வர லேட் ஆகும்னு நினச்சா நான் வந்துருச்சு, இன்னும் 2 நாளில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படி சரி டின்னர் சாப்பிட தானே ஆசைப்பட்றேன், ஏதாவது அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து நான் இன்றைக்கி அம்மா வீட்டில் போய் தங்க போகிறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து இன்றைக்கி லீவு, அதனால் நான் கூட போய் தங்குறேன்னொன்னே சரின்னு அவரும் சொல்லுவார். அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வருவாங்க. இதுக்கிடையில் இவர் அங்கே பேசும்போதே அவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே செய்கிற மாதிரி அந்த இவங்க ஒய்ஃப் வரும்போதெல்லாம் வந்து ஃபோன் கால் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அந்த ஒய்ஃப் வந்து அதை பெருசாக இப்போ எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க கவனம் வேறு இடத்துல மாறினதுனால இப்போ அவங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே இருக்காது. அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார், இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வட்டிக்காரனும் பணத்தை கேட்டுட்டு இருக்கான், பாயும் வந்து பணத்தை கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் வேறு நாளைக்குள்ளே நகை வரலன்னா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ தான் அந்த பாய் சொல்லியிருப்பார், அந்த வீட்டில் மட்டும் நம்ம ஒரு நாள் கொள்ளடிச்சா போதும், ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், அவ்வளோ பணக்காரவங்கன்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த முடிவை அவர் எடுத்துருவார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அவங்க பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வெளியூர் போகணுன்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியூருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிவிடுவாங்க. அதோடு இப்போ அவரை கூப்பிட்டு டின்னர் இங்கே அரேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருவாங்க. எனக்கு நான் இங்கே ஒரு நாள் தங்கிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்குடின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து என்னோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் ஸ்பேர் கீ இருக்குது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த டைம் ஹீரோ வந்து இந்த வீட்டில் கொள்ளடிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். அங்கே வந்து அந்த வீட்டை நோட்டம் விடுறதுக்காக வந்திருப்பார். அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க வந்து பார்த்துருவாங்க. என்னையா இங்கே பார்க்குறோன்னே, இல்லை செக்யூரிட்டி வேலை வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அது எந்த வீடுன்னு தெரியலனோ, இங்கெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை, கிளம்புன்னு சொன்னோன்னு அவங்களும் போயிடுவாங்க. இந்த டைமில் இவங்க ஹீரோயின் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி இந்த அட்ரஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸை வந்து எழுதி வச்சுருவாங்க. இப்போ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வரலான்னு சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு நைட்டு கிளம்பி வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் இன்றைக்கி ஊருக்கு போலடி, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னவொன்னே, நீ வேணா மாடி யூஸ் பண்ணிக்க ஏன் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ எங்கே போவாங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி திரும்ப அந்த காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு நோட் எழுதி வச்சுட்டு இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவாங்க. அவனும் அதை பார்த்துட்டு அந்த அட்ரஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் அதான் உனக்கு அட்ரஸ் மாற்றி வச்சாலும் அதெல்லாம் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டே கேட்பாங்க. இல்லை நான் கரெக்டான அட்ரஸ் பார்த்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி இப்போ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு அந்த அவர் கொள்ளடிக்கிறதுக்கு அவரும் முயற்சியில் இருப்பார். இந்த டைமில் வந்தோடனே அம்மா வந்து கேட்பாங்க, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்கும்போது, சும்மா தான் அம்மா வந்தேன், இன்றைக்கு ஒரு நாள் இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு, நீ தூங்கு நான் மாடியில் இருக்கேன்னு சொல்லிட்டு மாடியில் பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வெளியே வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க, பீஸா கொக்கோலாலாம் ஆர்டர் போட்டு மாடியில் உள்ள ரூமில் வந்து 2 டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மேலே துணியெல்லாம் விரித்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இவருக்காக. இப்போ இவரும் சொன்ன மாதிரி வந்துடுவார். 2 பேரும் சாப்பிடும்போது தண்ணி கேட்பாரு. சரி தண்ணி கேட்குறாருன்னு சொல்லிட்டு இவங்க எடுக்க போவாங்க. அதுக்குள்ளே ஒரு வேலை பண்ணி வச்சுருப்பாரு. அது என்னன்றது பின்னாடி தெரிய வரும். சரின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே இருக்கும்போது, நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாமா, ஏன்னா இது வரைக்கும் அவர் மேடம் தான் கூப்பிட்டு இருப்பாரு, நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க ஊன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவங்க கையை பிடிக்க வருவார். அவங்க கையை எடுத்துப்பாங்க. நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ சீக்கிரம் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக வந்து அவர்கிட்ட பேச வருவார். அவங்க கையை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் எந்திரிச்சு வருவார். கரெக்டாக அந்த ஹீரோ இருக்காருல, அவரும் கதவை திறந்துட்டு வருவார். இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னா கொள்ளடிக்கு வந்து இப்போ இருக்காங்க. இவங்க 2 பேர் பார்த்தோன்னே இங்கே சண்டை நடக்கும். இதில் வந்து யதார்த்தமாக வந்து எதிர்பாராத விதமாக அந்த வந்தான் பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து இறந்துருவான். இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப
பயந்து பதறிட்டு இருப்பாங்க, ரொம்பவே அழுவாங்க. அப்போ தான் அவர் வந்து இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமான பொருளாக தான் இருக்கும். அவன் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா செலோ டேப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தண்ணி கேட்டார்ல, அந்த கேப்பில் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலமாரியில் கேமரா வச்சுருப்பான். அந்த கேமராவில் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே நடக்க போகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பான். பார்த்தீங்களா இப்போ நான் வரல அப்படின்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்கும் அப்படி அப்படின்னும் போது நீ எதுக்கு வந்துடுமா, அவன் எதுக்கு வந்தானோ அதுக்கு தான் நான் வந்து இவரும் உளறிடுவார். அவங்க பயப்படுவாங்க, இல்லை இல்லை நான் திருட தாங்க வந்தேன், நான் திருட இல்லைங்க, எனக்கு குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அவங்க அம்மா வரை கீழே கத்திட்டே இருப்பாங்க, நீங்கள் போய் அம்மாவை சமாளிங்க இல்லாட்டி அவங்க மேலே வந்துட போகிறாங்கன்னொன்னே அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இப்போ அவங்க அந்த உடம்பை தூக்கிட்டு அந்த இறந்து போனார்ல அவர் தூக்கிட்டு போவாங்க. போலீஸ் வேட்டையில் நிப்பாட்டி விசாரிப்பாங்க. அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லிடுவாங்க. அதாவது எந்த தேட்டர் போனேன், என்ன படம் பார்த்து அப்படிலாம் கேட்பாங்க. இந்த பதில் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் போய் அந்த ஆளை வந்து அந்த குப்பை இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் ஹீரோ போட்டுருவாரு. இப்போ ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, அவன் நாங்கள் தூக்கி போட்டேன், அவனோட திங்ஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டேன், இந்த கேசட்டு நீங்கள் 2 பேரும் இருக்கிற இந்த கேசட் இருக்குல்ல, இது மட்டும் தான் இருந்தது, இதை நான் அவங்க கண்ணு முன்னாடியே உடைக்கணும் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே கீழே போட்டு அதை உடச்சிருவாரு. இவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. அந்த டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அம்மா பக்கத்தில் வந்து நல்ல புள்ள மாதிரி படுத்துப்பாங்க. தான் செம்ம காமெடியாக இருக்கும். அதோடு வந்துட்டு இப்போ இவர் அந்த வேலையில் முடிச்சுட்டு வரும்போது ஹவுஸ் ஓனர் வந்து இடிப்பார், எங்கப்பா போயிட்டு வர, தனியாக போய் சைக்கோ கில்லரை பிடிக்கலான்னு பார்க்குறியா, எனக்கு ஷேர் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. பேசாமல் போயா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நேரம் அவன் கொலை பண்ணிட்டு போய் தூங்க போயிருப்பானோன்னே அதெல்லாம் டைமிங்லாம் இப்படி கரெக்டாக சொல்கிறா, அப்போ நீ தானே அது அப்படின்னு கேட்கும்போது நீ பேசாமல் போயிரு, இல்லை அவன் உன்னை வந்து போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அந்த டைமில் தான் இப்போ ஹீரோயின் இருக்க வீட்டை வந்து கதவு தட்டுவாங்க. பக்கத்தில் வந்து சைக்கோ கில்லர் வந்து ஒரு தாத்தாவை இந்த மாதிரி கொண்டுட்டாரு, வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருங்க, செக்யூரிட்டி போடுங்கம்மா வீட்டுக்கு அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இப்போ காலையில் விடிஞ்சிருந்து பார்த்தோம்னா இப்போ இவரோட ஒய்ஃப் வந்து நீ நகையை கொண்டு வர வரைக்கும் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுல, அந்த வில்லனுங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். திரும்ப இவங்க இருக்காங்கல்ல, அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் அன்றைக்கி சொன்னேனே சித்தப்பா மறந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி மறப்பேன், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சமாதானம் சொல்லி ஃபோனை வச்சிருவார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு சேனலை மட்டும் அடிக்கடி கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காருல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே அது தெரியாது. அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் எல்லாத்தையும் பழகுவான கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவரை வந்து உண்மையிலே அவங்க விரும்புவாங்க. ஸோ கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. இவர் இங்கே தான் வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு இருப்பார். இந்த டைமில் தான் பெல் அடிக்கும். உடனே வரும் இவர் வந்து பயந்து ஓடுவார், மாடியில் போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட ஷூ கொண்டு எடுத்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு அவர் போகும்போது ஹீரோயின் தான் இப்போ வேகமாக உள்ளே வருவாங்க. இவங்களை வலிக்கட்டாமல் இப்போ வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நினைப்பாங்க, ஏன்னா மாடியில் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு. நான் இதை சொல்லனா எனக்கு மண்டையை வெடிச்சோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். உனக்கு என்ன பைத்தியம் மாடி, போய் ஒரு சேல்ஸ்மேன் கூட அந்த மாதிரி பழகுனேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை என் புருஷன் மேலே உள்ள கோவத்தில் தான் நான் அப்படி பழகிட்டேன் அப்படி இப்படி அவங்க சொல்லுவாங்க. இதை யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி அவங்க கெஞ்சி கேட்டுப்பாங்க. நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதோடு இவரும் இறங்கி வரும்போது என்னன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு தான் ஷாப்பிங் கூப்பிட்டா, வரலன்னு சொல்லிட்டேன், கிளம்பிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து இவர் செக்யூரிட்டி வேலைக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவங்களை திரும்ப இப்போ தான் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவர் என்ன செய்வாருன்னா பையனை கேட்பார், என்னடா இவ்வளோ கேவலமான ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், இது உங்கள் அம்மாவோட கிஃப்டாக தான் இருக்கும், அப்பா உனக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாலும் அதை போய் போடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஏன்னா இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ அதனால தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் போய் பார்ப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் டேடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பையனுக்கு அதை பார்த்தாலே பிடிக்காத, உடனே கசைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்து உட்காந்துருவான். இப்போ தான் யார் வர போகிற அப்படின்னு நீ பார்க்க தானே போகிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ கதவை திறந்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பார். இவரை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு வந்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். உடனே ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது என்ன கையெல்லாம் இவ்வளோ நடங்குது, சுகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. சும்மா காமெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவங்களோட கேஸை பற்றிலாம் பேசுவாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும். இவர் வந்து அவரோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசனை வரும். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களையும் பத்திரிக்கையிலலாம் கிசு மாதிரி எழுதியிருப்பாங்களோ அதை வச்சு இப்போ ஹீரோயினுக்கு டவுட் வரும். இப்போ வந்து இவர் உன்னோட லவரான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் டாக்டரும் இவருக்கு அட்வைஸ் பண்ணுவார், நான் கொடுத்த டேப்லெட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ தான் இவங்க 2 பேர் தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க. இப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, உன் லவ்வரா, நீ தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ எதுக்கடி இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கேட்கும்போது இல்லை அவன் அப்படிலாம் கிடையாது, நான் தேடுற மாதிரி ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இல்லை வேணான்னு அவங்க எவ்வளோ சொல்லும் போது உனக்கு என்ன பயமாக இருக்கா, நான் உன்னோட நீ சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் ஏன் பயப்பட போகிறேன், ஆனால் நீ கட்டிக்க போகிறவருக்கு வந்து நீ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர்கிட்ட பழகிருக்க, அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அதெல்லாம் தெரியாது, எப்படி தெரியும், நான் அவங்க கூடலாம் பழகினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சரி நீ பயப்படாத, அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இருப்பாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போவார். இங்கே வந்து அவங்க சித்தப்பா வந்து மறைஞ்சிருந்து இவர் எதுக்கு இங்கே வராருன்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்புனதோட இவர் உள்ளே வந்து அந்த டாக்டர்கிட்ட விசாரிப்பார். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க டாக்டர் கேட்பார். என்னோட ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ நேரில் பார்த்தாலும் பேச மாட்டார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது தான் இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாம்பேயில் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பார். அங்கே ஒரு பொண்ணு இவரை கூப்பிட்டுருக்கோம், டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். திடீர்னு அவர் பாய் ஃப்ரெண்டை பார்த்தோம், அந்த பொண்ணு இவரை தள்ளி விட்டு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சிருப்பாங்க. அதனால அவருக்கு வந்து அவளுக்கு சில ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் ரொம்ப அழகாக இருக்க மாதிரியும் பொண்டாட்டி மேலே வெறுப்பு காட்டுற மாதிரியும் இருப்பார். ஏன்னா நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அதெல்லாம் அவரால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவொன்னே அவர் அந்த ஹீரோவை பார்க்குறதுக்கு, அதாவது ஹீரோயினோட வீட்டுக்காரை பார்க்குறதுக்காக சித்தப்பா வருவார். அந்த டைம் தான் அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்னடி இவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க லைனில் இருக்கும் போதே இவர் எல்லா விஷயத்தையும் சித்தப்பா இருக்காரில் அவர் சொல்லிடுவார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்றதுனால நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பியா, வேலைக்கு வர பொண்ணுங்ககிட்ட இப்பெல்லாம் பண்ணுவியா கொள்வியான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. இப்போ அவருக்கு ரொம்பவே மனசு சங்கடமாக போயிடும். தான் மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக தான் அவர் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் அப்படின்றதையும் அவருக்கு புரிஞ்சிடும். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா எப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் அவனை அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும், அது வரைக்கும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ கல்யாணம் பண்ணலாம் என்னை பேசாமல் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் இப்போ ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, எப்படிடா வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. 2 பேரும் சரின்னு மாறி சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அதோட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அதில் வந்து இப்போ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க வந்து என்ன திருடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அவன் திருடா இல்லை நீ தான் திருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்திருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோவை காட்டுவாங்க. இவன் தான் அது அன்றைக்கி வந்து நடந்த பிரச்சனை எப்போ என்னை காப்பாற்றணும்னு சொல்லும்போது, அவனை எதுக்கிட்டு இன்னும் வேலைக்கு வச்சிருக்கணுமோ, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஆளும் யாரும் தெரிஞ்சிச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு. அதனால் அப்படியே மனசில் வச்சுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்க சேலரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈவினிங் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவர் சந்தோஷமாக வாங்கிக்குவார். சம்பளம் போக ஒரு பெரிய அமௌண்ட் அவருக்கு கொடுக்கும்போது, மேடம் எனக்கு இதெல்லாம் வேணாம், அன்றைக்கி நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். இது அதுக்காக இல்லை, நான் உன்னை நம்புறேன் தான், ஆனால் உனக்கு நிறைய கடன் இருக்குது, இது உனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த அமௌண்ட்டை வச்சு அவருக்கு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருவார். அந்த செயினை மூட்டிடுவார். அவங்க ஒய்ஃபையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ இவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட சாரின்னு ஒருத்தர் கேட்பார். யாருன்னு திரும்பி பார்த்தா அவர் மேனேஜராக தான் இருக்கும். அவர் தப்பெல்லாம் இப்போ உணர்ந்துருப்பார். சாரின்னு கேட்டு அங்கேருந்து போவார். அப்போ தான் அந்த வட்டி கொடுக்குறாருல, அவர் வந்து அந்த வீட்டை ஹீரோவோட அம்மா வீட்டை பார்த்துட்டு இருப்பார் கொள்ளடிக்கிறதுக்காக. அதை வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு, இந்த பொண்ணு தானே, நீங்கள் தானே செக்யூரிட்டி வேலை பார்க்குற, அந்த பொண்ணு ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு விட்டு கேட்டுட்டு இருப்பார். இவர் சத்தம் போட்டு அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து இவரை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்துடுவார். அவரை துரத்தி போய் வெட்டிடுவார். இது ஹீரோ பார்த்துருவார். உனக்கு ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அதனால் இங்கே என்ன நடந்துட்டு மறந்துடணும்னு சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இப்போ இது ஒரு கொலை ஆயிடுச்சு. அது மாதிரி அங்கே ஒரு கொலை நடந்திருக்கும். இப்போ திரும்ப அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும். இப்போ வேற பத்திரிக்கைக்காரங்க வரும்போது அந்த நியூஸ் சேனல்லேருந்து வரலையான்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கேட்பார். இல்லை அவங்க வேறு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு புரிஞ்சிடும், அவங்க கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி விலகிக்கிறாங்க அப்படின்னும் போது அவருக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வேலை பார்க்குறதுல செக்யூரிட்டி வேலை, அங்கே வந்து இந்த சைக்கோ கில்லர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவான். அந்த ஹீரோக்கும் அவனுக்கும் இப்போ பெரிய சண்டையை நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, இப்போ ஏதாவது பண்ணாதான் இந்த கல்யாணத்தை நம்ம வந்து நடத்த முடியும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து செஞ்ச வேலையை வந்து அவர்கிட்ட சொல்லிடுவோம், அவங்க தான் கொலைக்காரங்கன்னு மாட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அழுதுருப்பாங்க, இது யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. இவர் ஹலோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னொரு ஃபோன் வரும்போது அவர் அப்படியே நிப்பாட்டிடுவார். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து சண்டை போட்டார்ல, அவர் வந்து சைக்கோ கில்லர் தானே, அவர் வந்து இப்போ பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துடும். இந்த மாதிரி சைக்கோ கில்லரை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் ஒரு மாதிரி என்ன யாரை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் மறுநாள் நியூஸில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க தான் நியூஸ் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சைக்கோ கில்லரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பை இடத்துல போய் ஒரு ஆளை போய் போட்டு வந்தாங்களே, அதையும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, போச்சு இப்போ அவன் வேற கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம வர வேண்டிய பணம்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த 2 பேர் சேர்ந்து தான் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவாங்க. இப்போ ஹீரோவும் வந்து எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். என்ன சொல்வார்னா, நீங்கள் வந்து என் ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்குங்க, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். 2 பேரும் இப்போ ஐயோ என்ன போதுன்னு தெரியல நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா
நியூஸ் ஃபுல்லாக கூட கேட்காம இவங்க 2 பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நியூஸில் என்ன சொல்வாங்கன்னா, இவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணது, சைக்கோ கில்லரும் அவனோட ஃப்ரெண்டும் தான் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தான் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இவர் கவனிச்சிட்டே இருப்பார். இவர் 6 கொலை தான் பண்ணியிருப்பார், இன்னும் 2 கொலை வந்து இவர் பண்ணலை. அதுவும் வந்து இவர் மேலே வந்து அந்த பழி விழுந்துரும். அந்த போலீஸ்கார் வந்து சொல்லிட்டு இருப்பார், அவராக ஒரு கதையை ஜோடிச்சு சொல்லுவார். இவர் அப்படியே பேன்னு முழிப்பார். 6 தானே பண்ண, 2 எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பார். இப்போ இவங்க கூட இருக்கவர் கேட்பாரு, ஏன் சார் 6 கொலை தான் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதை தான் அவன் பண்ணியிருக்கான், என்ன சார் இன்னும் 2 கொலையை அவன் மேலே போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன நல்லவனா, ஏற்கனவே எவ்வளோ நேரம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தான், அது இல்லாமல் இவனை பிடிக்கிற வரைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, பரவாயில்ல அவன் என்ன யோக்கியனா, 6 கொலை பண்ணாலும் இது 2மே அவன் கணக்கிலே சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அதுவும் ஒரு பக்கம் நான் கரெக்டாக தான் தோணுன்னு உங்களுக்கும். இப்போ என்னென்னா இந்த பையனை கிட்ட நல்லா பிரியமாக பேச ஆரம்பிச்சிருப்பாரு. எங்கே போகிறான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒரு காஃபி ஷாப் வரும்னு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் அவங்க அம்மா கூட அந்த பையன் அடிக்கடி வந்திருப்பான், அதை சொல்ல மாட்டான், அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போடுவாங்கன்னு. இப்போ அவங்க ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் வாஷ்ரூம் போவார். அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிட்ட நிற்கும் போது ஒரு குட்டி சீட்டு வந்து விழும். அவங்க 2 பேரும் மாறி மாறி எழுதிக்கிட்ட சீட்டு தான் அது. அவருக்கு ஹிந்தியை பார்த்தாலே கோமா வருதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த சீட்டை தூக்கி போட்டுருவார். இப்போ ஒரு வழியாக எந்த எவிடன்ஸும் இல்லாமல் 2 பேருமே இப்போ தப்பிச்சிருப்பாங்க. இப்போ தான் அப்பாடா அவங்க 2 பேருக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த டைமில் தான் இந்த சக்ஸஸ் ஆகிடுச்சு, நல்லா கல்யாணம் வச்சலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவும் அதாவது ஹீரோயினும் அவங்க வீட்டுக்காரங்களும் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக கேட்பாங்க. அவங்க முன்னாடி அவரோட இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை காட்டுவாங்க. என்னடி இது போய் வச்சுருக்க கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, இதை கொடுக்க மாட்டேன், என்கிட்டே இது பத்திரமா இருக்கட்டும்னு அவங்க சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன்ல அவர்கிட்ட எதுவுமே இந்த விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இது என்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. எப்போனாலும் இவ எப்படி வேணால் மாறலாம், அதனால் இந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு இப்போ காட்டிட்டு இருந்தாங்கன்னா அவள் வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கையை பற்றி அவள் விளையாட மாட்டான் அப்படின்றவருக்காக தான் இவங்க வந்து இது மாதிரி செஞ்சுருப்பாங்க. இதோடு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.